ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். புதினா, மல்லித்தழை, பெரிய வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புதினா கழுவி வச்சுருக்கேன், அது எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை காம்போடு சேர்த்தாலும் பரவாயில்லைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீல சைஸில், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி 2 பழம் சேர்த்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் கொஞ்சம், புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்து பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச மல்லித்தழை, புதினா இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் இப்போ கலந்து விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ மூடி போட்டு நம்ம வந்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு அரைச்சா போதுங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃபன் வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.